வெல்கம் ஜியோ தமிழ் 360 ஹாட் மார்னிங் மெட்ராஸ் கஃபே. உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ நடுக்கடல்ல இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான கப்பல். ஆமா, சுமார் 900 அடி நீளமுள்ள, அதாவது 3 கால்பந்து மைதானங்களை சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு சரக்கு கப்பல் உங்க கண் முன்னே போயிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு விமான தாங்கி கப்பலுக்கு இணையான எடை கொண்டது இல்லையா? கண்டிப்பா. இப்ப திடீர்னு அமெரிக்க கடற்படையோட ஏவுகணை நாசகார் கப்பல் ஒண்ணு அதை வழிமறிக்குது. வெறும் துப்பாக்கியால சுட்டு எச்சரிக்கிறதுக்கு பதிலா நேரா அந்த கப்பலோட இன்ஜின் அறைக்குள்ள இறங்கி ஒரு மிகப்பெரிய துளையிட்டு அதோட ஒட்டுமொத்த இயக்கத்தையே நிறுத்துறாங்க. இது கேக்குறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படத்தோட காட்சி மாதிரி இருக்கு. ஆனா இது நிஜம். கடந்த சில மணி நேரங்கள்ல ஓமன் வளைகுடாவில உண்மையாவே நடந்த ஒரு ராணுவ நடவடிக்கை இது. அதனால இன்னைக்கு உலக அரசியல்ல நடக்கிற குழப்பங்கள், முரண்பாடான செய்திகள், அப்புறம் இந்த தகவல் குவியல்களை எப்படி நாம ஒன்னா சேர்ந்து பகுப்பாய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆழமான ஆய்வோட நோக்கம். இந்த வளைகுடா பகுதியில உருவாகி இருக்க மிகப்பெரிய போர் பதற்றம், அமெரிக்க ஈரான் மோதல், அப்புறம் உலக பொருளாதாரத்திலையும் எரிசக்தி துறையிலையும் ஏற்பட போற வியக்க வைக்கும் மாற்றங்கள், சில விசித்திரமான மர்மங்கள், இது எல்லாத்தையும் நம்ம அலச போறோம். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடணும். நிச்சயமா. இந்த ஆழமான ஆய்வுல நாம எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டோட பக்கமோ இல்ல எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தோட பக்கமோ நிக்க போறது கிடையாது. தரவுகள்ல உள்ள உண்மைகளை மட்டுமே நாம நேர்மையா அலச போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த நடுக்கடல் நாடகத்திலிருந்தே ஆரம்பிப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுது? அதாவது டூஸ்கா அப்படிங்கிற ஈரான் கொடியுடன் வந்த அந்த சரக்கு கப்பல் அமெரிக்க கடற்படையோட முற்றுகையை மீற முயன்றிருக்கு. அந்த நேரத்துல தான் யுஎஸ்எஸ் புரூயன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க கப்பல் அதை இடைமறிச்சிருக்கு. எச்சரிக்கையை மீறினதால கப்பலோட இன்ஜின் அறையில துளையிட்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ அது முழுமையா அமெரிக்க கடற்படையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இங்க நான் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கறேன். ஒரு 900 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான கப்பலை நடுக்கடல்ல இன்ஜினை துளையிட்டு நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கிற மிகப்பெரிய சரக்கு லாரியோட டயரை சுட்டு நிறுத்துறதுக்கு சமம். இது எவ்வளவு ஆபத்தானது? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது சாதாரண ஒரு கப்பல் பிரச்சனை கிடையாது. ட்ரம்ப் தன்னோட அறிக்கையில ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இனி நல்ல மனிதர் இல்லை, அதாவது நோ மோர் மிஸ்டர் நைஸ் காய் அப்படின்னு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம ஈரானோட மின் நிலையங்கள், பாலங்கள், இது எல்லாத்தையும் அழிப்போம் அப்படிங்கிற மிரட்டலையும் கொடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமா மாறக்கூடும். ஆனா ஈரானும் அமைதியா இல்லையே. ஈரானிய ஊடகங்களான மேகர், தஸ்னீம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா தாக்குனதுக்கு அப்புறம் அந்த கப்பல் ஈரானிய கடல் எல்லைக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுல ஐஆர்ஜிசி படைகள், அதிவேக படகுகள்ல அங்க போனதால அமெரிக்க படைகள் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் ஐஆர்ஜிசி ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன்ஸ் மூலியமா அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. உண்மைதான். இதுக்கு நடுவுல ஹார்மோஸ் நீரிணையில பிரெஞ்சு மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மேலேயும் ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தினதா ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. களத்துல இப்படி ஒரு மோசமான போர் சூழல் இருக்கு. ஆனா மறுபுறம் திரைக்கு பின்னாடி நடக்கிற வியக்கு வைக்கும் ராஜதந்திர நாடகத்தை பார்த்தா ரொம்பவே குழப்பமா இருக்கு. நீங்க இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் முடிவடைய இருக்கிற நிலையில இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை நடத்த ஜேடி வான்ஸ் உட்பட பல அமெரிக்க பிரதிநிதிகள் அங்க போறதா அறிவிப்பும் வந்திருக்கு. ஆனா ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, கடற்படை முற்றுகை தொடர்ற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு திட்டவட்டமா மறுக்கிறாங்க. சரி, ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தா அதுல என்னென்ன ஒப்பந்தங்கள் இருக்கும்னு ஏதாவது கசிந்த தகவல் இருக்கா? நிறையவே இருக்கு. கசந்துள்ள ஒப்பந்த வரைவுல ரொம்ப முக்கியமான சில சரத்துகள் இருக்கு. அதாவது 15 வருஷங்களுக்கு ஈரான் யுரேனியம் செறிவூட்டல நிறுத்தணும். 15 வருஷமா? அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா. அதுக்கு பதிலா ஹார்மூஸ் நீரிணையை திறந்து சுங்கம் வசூலிக்கும் உரிமைய ஈரானுக்கே வழங்குறது, வெளிநாடுகள்ல முடக்கப்பட்ட $20 பில்லியன் ஈரான் சொத்துக்களை விடுவிக்கிறது, இதெல்லாமே அதுல இருக்கு. எனக்கு இதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. ஒரு புறம் வளைகுடாயை விட்டு அமெரிக்கா வெளியேறும் வகையிலான ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் தயாராயிருக்கிறதா சொல்றீங்க, மறுபுறம் கடற்படை முற்றுகையும் பாலங்களை அழிப்போம் அப்படிங்கிற மிரட்டலும் விடப்படுது.
அதே நேரத்துல ஈரான் அதிபர் மசூத் பெஷிஷ்கியான் பாகிஸ்தான் பிரதமர் கிட்ட அமெரிக்காவோட எந்த அத்துமீறலுக்கும் தகுந்த பதிலடி கொடுப்போன்னு போன்ல சொல்றாரு. இந்த இரண்டு முரண்பாடான விஷயங்களும் எப்படி ஒரே நேரத்துல நடக்க முடியும்? இது ஒரு ராஜதந்திர செஸ் விளையாட்டா? இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது வெறும் முரண்பாடு கிடையாது. இரண்டு நாடுகளுமே தங்களோட பலத்தை நிரூபிக்க இந்த அழுத்த தந்திரங்களை, அதாவது பிரஷர் டாக்டிக்ஸை பயன்படுத்துறாங்க. ஓ, அதாவது பயமுறுத்திய காரியத்தை சாதிக்க நினைக்கிறாங்க. கரெக்ட். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, போர் நிறுத்தம் முடியறதுக்குள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஈரான் ரொம்பவே அஞ்சுது. அந்த பதற்றமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சரி, இந்த அரசியல் விளையாட்டோட விலை உலக நாடுகளுக்கு என்னவாக இருக்கும்? குறிப்பா உலக பொருளாதாரத்தை இது எப்படி திருப்பி போடுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா ஹார்மஸ் நீரிணை முடக்கம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆமா, உலகளாவிய கச்சா எண்ணெய் பாதையை ஒரு மனிதனோட ரத்த நாளங்களுக்கு நான் ஒப்பிட விரும்புறேன். இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தோட முக்கிய ரத்த நாளம். அதுல அடைப்பு ஏற்படும் போது உலகம் ஒரு மாற்று அறுவை சிகிச்சையை, அதாவது பைபாஸ் சர்ஜரி நோக்கி நகருது இல்லையா? அதுதான் பிரிக்ஸ் மற்றும் புதிய கூட்டணிகளா? 100% உண்மை. ட்ரம்ப் சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா, நீரிணை மூடப்பட்டதால ஈரானுக்கு தினமும் $500 மில்லியன் இழப்பு ஏற்படுது. $500 மில்லியன் ஒரு நாளைக்கு? ஆமா, இரண்டு எல்பிஜி டேங்கர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இதோட விளைவா பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $110 தாண்டிடுச்சு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமே. நிச்சயமா. இதுக்கு நடுவுல ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேலிய தூதர் டேனி டானன் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்னென்ன? பிரான்ஸ், சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் ஈரானுக்கு பணம் கொடுத்து ஹார்மூஸ் நீரிணையில தங்கள் கப்பல்களை மட்டும் பாதுகாப்பா கொண்டு செல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அட, இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டாச்சே. ஆமா, இந்த தடைகள் தற்காலிகமா ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நீண்டகால நோக்குல பாத்தீங்கன்னா ஒரு புதிய யுரேஷிய எரிசக்தி மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரஷ்யா தனது எண்ணெயை ஐரோப்பாவிற்கு பதிலா ஆசியாவிற்கு திருப்புது. சீனா 48% வாங்குறாங்க, இந்தியா 37% வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம டாலரை தவிர்த்துட்டு உள்ளூர் நாணயங்கள்ல வர்த்தகம் செய்யற ஒரு மாற்று பொருளாதார அமைப்பு இப்போ ரொம்ப வேகமா உருவாகிட்டு வருது. இது ரஷ்யா, இந்தியா, சீனா எரிசக்தி முக்கோணத்தை இன்னும் வலுப்படுத்துது. If you connect this to the bigger picture, உலக ஒழுங்கு இப்படி மாறிட்டு இருக்கும்போது ஒரு காலத்துல அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் நம்பியிருந்த நாடுகள் இப்போ தங்கள் சொந்த பாதையை தேடுறாங்களா? கண்டிப்பா தேடுறாங்க. இது வல்லரசுகளோட பலவீனங்களை ரொம்ப தெளிவா காட்டுது. ஐக்கிய அரபு அமீரக நிபுணர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, அமெரிக்க தளங்கள் இனி அமீரகத்திற்கு ஒரு சுமை அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படியா? அமெரிக்க படைகள் அவங்க சுமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, ஈரானிய தாக்குதல்களை சமாளிக்க அமெரிக்கம் சுயமாகவே முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா 90% ஈரானிய இலக்குகள் சிவிலியன் கட்டமைப்புகளே அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, இதுல இந்தோனேஷியாவோட நிலைப்பாடு ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவங்க ஒரு ட்ரிபிள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, அது ரொம்ப சரியான வார்த்தை. ட்ரம்போட அமைதி திட்டத்திலிருந்து அவங்க விலகிட்டாங்க. ஆனா அதே வாரத்துல அமெரிக்கா கூட ஒரு ராணுவ ஒப்பந்தமும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரா போய் புடினை சந்திச்சு ரஷ்யாவோட பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டுமில்லாம பிரிக்ஸ் அமைப்பிலையும் இணைந்து அவங்களோட தற்சார்பை நிலைநிறுத்துறாங்க. எந்த ஒரு வல்லரசையும் முழுமையா நம்பாம தங்களுக்கு சாதகமா அனைவருடனும் கைகோர்க்கிற ஒரு உத்தி இது. இங்கிலாந்தால தன் சொந்த வீரர்களையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு செய்தி படிச்சேன். அது உண்மையா? அவங்க எப்படி உலக பாதுகாப்பு உறுதி செய்வாங்க? அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் தங்களோட 95,000 உயர் தயார்நிலை ரிசர்வ் ராணுவ வீரர்களோட தொடர்பையே இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இது மேற்கு நாடுகளோட ஒரு பெரிய சறுக்கல் தான் சொல்லணும். இதுக்கு நடுவுல ஆப்பிரிக்கால சீனா தன்னோட ஆதிக்கத்தை ரொம்ப அமைதியா செலுத்திட்டு வராங்க. உண்மைதான். ட்ரம்ப் கொள்கைகளால அமெரிக்காவோட நிதியுதவி ஆப்பிரிக்காவுல குறைஞ்சிடுச்சு. அந்த வெற்றிடத்தை சீனா ரொம்ப புத்திசாலித்தனமா நிரப்புது. இது கென்யா, சொமாலியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகள்ல உணவு மற்றும் சுகாதார உதவிகளை சீனா வழங்குறாங்க இல்லையா? ஆமா, உலக நாடுகள் இனி தங்களோட உத்திசார் தன்னாட்சிய, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமிய ரொம்ப கவனமா கையாள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். Yes, where it gets really interesting. ஒரு பக்கம் உலகப் போருக்கான பதற்றம், இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கால உணவு அரசியல். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப விசித்திரமான சில மரணங்களும் உளவு பிடிப்புகளும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அமெரிக்க விஞ்ஞானிகளோட மரணத்தை சொல்றீங்களா? ஆமா,
ராணுவம், அணுசக்தி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க விஞ்ஞானிகள் மர்மமான முறையில இறந்திருக்காங்க இல்ல காணாம போயிருக்காங்க. இது வேற்றுக்கிரகவாசிகள், அதாவது UFO அல்லது ஆன்டி கிராவிட்டி ஆராய்ச்சி தொடர்பான சதி அப்படின்னு வதந்திகள் பரவுது. இந்த வதந்திகளை ட்ரம்ப் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. இது மிகவும் தீவிரமானது அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை மற்றும் FBI-யோட விசாரணையை அவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமில்லாம இந்தியாவின் காஷ்மீர்ல நடந்த சம்பவம் ஒன்னு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்துல ஒரு அமெரிக்க குடிமகன் மற்றும் இன்னொரு பயணியிடமிருந்து தடை செய்யப்பட்ட செயற்கைக்கோள் கண்காணிப்பு கருவி, அதாவது சேட்டலைட் டிராக்கிங் டிவைஸ், பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு அமைதியற்ற உலகச் சூழல்ல இது ரொம்பவே சந்தேகத்தை கிளப்புது. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் உளவு த்ரில்லர் படம் போல தோணலையா உங்களுக்கு? கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. தொழில்நுட்ப போட்டிகளும் ரகசிய திட்டங்களும் எப்படி தீவிரமடையுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இன்னொரு பக்கம் லெபனான் சம்பவத்தை பாருங்க. இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருத்தர் தெற்கு லெபனான்ல உள்ள தேபேல் கிராமத்துல இயேசு கிறிஸ்துவோட சிலைய சுத்தியலால் உடைத்த சம்பவம். ஆமா, இது மத ரீதியான பதற்றத்தை அங்க இன்னும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. அதே நேரத்துல ஈரானோட குட்ஸ் படை தலைவர் இஸ்மாயில் கானி ஈராக்குக்கு சென்றது பெரிய புதிரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்கேரிய தேர்தல்ல உக்ரைன் ராணுவ உதவிக்கு எதிரான கட்சி வெற்றிமுகம் காண்பது, அப்புறம் தைவான் அதிபருக்கு சொமாலிலாந்து வாழ்த்து சொல்றது, இது எல்லாமே ஒண்ணுக்குன்னு தொடர்பில்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உலகளாவிய ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறிகள் தான் இது எல்லாமே. நிச்சயமா வல்லரசுகள் பலவீனப்படும்போது இது மாதிரியான உளவு வேலைகளும் சிறு நாடுகளின் தைரியமான நகர்வுகளும் ரொம்பவே அதிகமாகும். சரி, நாம விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான ஆய்விலிருந்து நீங்க எடுத்துச் செல்ல வேண்டியது இதுதான். இன்னைக்கு ஒரு கப்பலோட என்ஜின்ல போடப்படுற ஒரு சின்ன ஓட்டை நாளைக்கு உலக பொருளாதாரத்தோட திசையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூறாவளியா மாறலாம். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மாற்று பொருளாதாரங்கள் பலமடையும் போது உலகையே ஆட்டி படைக்கும் டாலரோட ஆதிக்கம் என்னவாகும்? உலக அரசியல்ல நடக்கிற இந்த ஒவ்வொரு சிறுநகரமும் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும்? இத பத்தி நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா தரவுகளுக்கு பின்னாடி உள்ள உண்மைகளை தேடுறது தான் எப்பவுமே முக்கியம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். பாட்காஸ்ட் லஞ்ச் வித் பாட்காஸ்டில் சந்திப்போம்.